Karthik sir from 6-8. So 6-8 நம்ம டைட்டில் ஸ்பான்சர். So MNCC பேர் நாங்க கம்பெனிக்கான ஜெர்சியை வழங்குனாங்க இங்க சார் Karthik sir. அதை ரிசீவ் பண்றது இங்க மோகன் and Vasan on behalf of MNCC பேர் நாங்க கம்பெனி. Thank you so much for receiving your jersey. Prashant and the mentor of the QCC White Karthik and Gopi Raj here to receive the jersey for QCC. Thank you so much to receive your jersey. Thank you so much. And I would like to invite Chris from Kanyakumari. So all the jersey இங்க வாங்கிக்கறாங்க. I can Jobin, Lipin, Karal bro, Ashwin. Thank you so much for receiving jersey. Also giving this wonderful jersey to BBC Adranapatnam, the team mentor Hisham and the team important player Ajit and the team icon Ahmed Zakaria. Thank you so much Shabi boy to give ஓகே ஓனர் வாங்க மேலே அந்த சைடு என்ன கரெக்டாக இருக்குது சைடு விளையாடாதானே நீ அப்புறம் அறிவு இல்லாமல் 3 நாள் நல்ல பிளேயர் விஜய் நல்லா ஆடுவான், கார்மேவன் நல்லா ஆடுவான், அறிவு தான் நம்ம ஓகே தானே சோலோ 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 எனக்கு ஒரு ராயல் வரலன்னா ப்ரோ எனக்கு மேட்ச்ல பிரச்சனை இருக்கு என்ன சொல்றது போதானே ஓகே ப்ரோ சொல்லுங்க ப்ரோ சூப்பரா விளையாடுங்க மத்தவே இது என்ன கேள்வி இப்பவே வாட்டி போடா மூணு தெரியுதா பையா ஏதா கரமோடே அங்கோரி குரு என்னடா தர்பூசணி இருக்கானே என்ன கருப்பு தானே போட்டுருக்கேன் எல்லே எல்லே ஸோ நீங்க நார்மலா ஒரு டோர்னமெண்ட் பண்ற மாதிரி பண்றீங்க பாத்தீங்களா? போங்க உள்ள போங்க என்ன சொல்றேன், எல்லா டீமும் உள்ள போங்க, ஜெர்சி போட்டுருக்க எல்லாரும் உள்ள போங்க. உள்ளவா கொஞ்சம் இதா இருப்படா குடு 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 44 இவன் 44 குடு 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 வரதா கரெக்ட்டா சொன்னே 44 அதுல தெரியாது இல்ல அது 40 ஹலோ நான் 42 இல்ல நான் இப்ப நான் Season 1 தமிழ்நாடு பிரீமியர் லீக் நம்ம பிளான் பண்ண மாதிரியே இன்னைக்கு டேல நம்ம இந்த மாதிரி ஒரு அழகான இந்த Z3 ஸ்போர்ட்ஸ் கன்னியாகுமரியில ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரியே பிளேயர்ஸ் எல்லாம் ஷஃபிள் பண்ணணும்னு நினைச்சோம், அதே மாதிரி ஷஃபிள் பண்ணிருக்கோம். ஃபுல் ட்ரான்ஸ்பரன்சியோட ஒரு செலக்ஷன் ப்ராசஸ் நடந்துட்டோம், அதே மாதிரி நடத்திட்டு லைவ் ஸ்ட்ரீமிங்கோட ரொம்ப ஒரு ரேட் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் எடுத்து சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேர் எடுத்திருந்தோம். ஸோ தமிழ்நாட்டில் நிறைய டீம் லைக் QCC அப்படின்னு நிறைய டீம்ஸ் இருக்காங்க. அவங்களே புதுசாக நிறைய பிளேயர்ஸ் இந்த டோர்னமெண்ட் மூலமா வந்து ஆட போறாங்க பிளேயர்ஸ். ஸோ அவங்களோட ஒரு காலமா இது யூஸ் பண்ணியாங்க. நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஒரு குவாலிட்டியான கிரவுண்ட் அதுல எந்த காம்படிஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்மளுக்காக Z3 ஸ்போர்ட்ஸ் ஷஃபி பாய் ஒரு பெரிய அப்ளை பண்ணுவாங்க. நம்ம நடத்துற யூடியூப் சேனல் நடத்துற ஒரு டென்னிஸ் பால் டோர்னமெண்ட்டுக்கு நாகராஜன் சார் வந்து 16 பால் சைடுல இருந்து நாகராஜன் சார் வந்து நமக்காக வந்து சப்போர்ட் பண்ண எந்த அவசியம் கிடையாது. ஆனா அவங்க ரூரல் சைட் கேம்ஸை வந்து
ஊக்குவிக்கணுன்றதுக்காக ஸோ நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து டைட்டில் ஸ்பான்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் ஒரு பெரிய தேங்க்யூ ஸோ மச் நாகராஜ் சார் ஃபார் பிலீவிங் அஸ். எங்களை நம்பினதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக பேர் காப்பாற்றுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அட் த சேம் டைம் ராஜதுரை அண்ணன் நாங்கள் கேட்ட உடனே வந்து இந்த ஜெர்சி ஸ்பான்சர் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் சொன்னது ஒரு கணக்கு, போய் நின்னது ஒரு கணக்கு. அவர்கிட்ட அந்த அஃபீஷியல் மேட்ச்லாம் எங்களுக்கு கேட்கவே இல்லை. பட் அது கடைசி சொன்னாலே எங்களுக்காக வேண்டி அவரே வந்து டெலிவரி பண்ணி ரொம்ப ரொம்ப நன்றி. 16 டீமுமே ஜெர்சி ஸ்பான்சர். தேங்க்யூ ஸோ மச் யூனிக் ஸ்போர்ட்ஸ். உங்களுக்கு காம்ப்ரமைஸ் இல்லாத காம்ப்ரமைஸ் இல்லாத ஒரு ஜெர்சி வேணும்னா நீங்க கண்டிப்பா யூனிக் ஸ்போர்ட்ஸ் வந்து 24/7 சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி 16 பாலுக்கான சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். ஸோ 16 பால் ப்ராப்பரா 16 பால் வந்து ப்ராப்பரா மேனுஃபேக்சரிங் வச்சு ப்ராப்பரா QC பண்ணி நல்ல ஒரு குவாலிட்டியான பால்ஸ் மட்டும் தான் பிளேயர்ஸ் கையில போகும். பிஃபோரா என்ன ஒரு விஷயம் இருந்தாலும் QC லே வந்து வெளியாயிடும். அது பண்ணி ஒரு பிராண்டான சிக்ஸ் தமிழ்நாடுலயே மேனுஃபேக்சர் பண்ற ஒரே டென்னிஸ் பால் தமிழ்நாடுலயே மேனுஃபேக்சரிங் வச்சிருக்க ஒரே டென்னிஸ் பால் கம்பெனி வந்து நம்ம சிக்ஸ் தான். இதெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லிருக்கோம். அந்த டைம்ல ஓவர் ஆயிடுச்சு. ஸோ நிறைய டைம் வேணா சீக்கிரமா மேட்ச் பண்ணிடலாம். ஸோ பிஃபோர் தட் நம்மளுடைய கார்த்திக் சாரும் அண்ட் யூனிக் ஸ்போர்ட்ஸ் ராஜேந்திரனும் வந்து செகண்ட்ஸ் கொடுத்து ஒரு ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். கை கொடுத்து QCC from Chennai. Kurvikarame Gunnavala Kalai Kodi Kumarians Kanyakumari Tricks. Young Guns. இந்த நாலு ரெண்டு டீம் குவார்டர் ஃபைனல் போறாங்க. ரெண்டு டீம் நாக் அவுட் ஆகி வெளிய போறாங்க. So win or lose participation is ரொம்ப முக்கியம். Thank you so much. QCC பேர் நான் எங்க பட்டி கவியை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வரல. So the time for டாஸ் கேக்குறது இந்த ட்ரிக்ஸ் கன்னியாகுமரி. ஹெட்ஸ் தி கால்ஸ். டெய்ல்ஸ் டாஸ் Task by QCC Kurvikarame elected to field first. Okay, no problem. பாருங்க நம்ம 3 மேட்ச் இருக்கு. 3 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பிரைம் எய்ம் வந்து நமக்கு வந்து என்னதுன்னா 3 மேட்சையும் ஜெயிக்கணும். சரி 3 மேட்சையும் ஜெயிக்கணும். நம்ம இதுக்குள்ள செலக்ட் ஆகணும். இன்னொன்று நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா TSPL ஆக்ஷனில் தான் வந்திருக்கோம். ஸோ எல்லாருக்கும் சான்ஸும் கொடுக்கணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுங்க. மண்டையில் ஓட வெளில ஒரு விஷயம் மண்டை ஓடாது. நம்ம போய் பேட்டிங்கில் என்ன பண்ண போகிறோம் அதெல்லாம் மண்டையிலே இருக்காது. 10 ஓவர் 60 பாலும் என்கிட்ட தான் வரும்னு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் 11 பேரும் இருந்து ரெடியாக இருந்தால் ஃபுல் டைமாக மேட்ச்சில் இருப்பீங்க. மேட்சும் நல்லா போகும். நீ இங்கே ப்ரெசண்ட்டை இங்கே கொடுத்துட்டு உன்னோட மைண்டை வேறு எங்கேயாவது மட்டும்தான் போல. நம்ம அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் எடுக்க வேண்டியிருக்க மாதிரி இருக்கும். ஒரு ஃபீல்டு இங்கேட்ட மாதிரி அங்கே போகிறதுக்கு அந்த ஜோபின் எடுத்துலாம் ஜோபின் டீப் வரான். நான் என்ன சொல்கிறேன்னா ஜோபின் டீப்பே வரான்டா. நமக்கு அதுக்கு இப்போ இருக்காங்க. தன்ராஜ் இருக்காங்க, ரியாஸ் இருக்காங்க, அரவி இருக்கான், தீனஸ் இருக்கான், இன்னொன்று சதீஷ் இருக்காங்க. அப்போ அந்த நல்ல ஒரு கிடையாது. இந்த 4 ஓவர் தான் நம்ம ரெடி பண்ணோம். 90 கிட்ட அடிச்சுப்போம் நம்ம மேட்ச் எடுக்கலாம். ஒரு மேட்ச் சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சா அடுத்த மேட்ச் நமக்கு ஃப்ரீ. ஃபஸ்ட்டு மேட்ச் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறோமோ அடுத்த மேட்ச் ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் மேட்ச் உள்ள டாப். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு பிளேயரும் ஒருத்தர் விட்டுட்டாங்க அப்படின்னா அதை பிடிச்சி ஆடி தர பாருங்க. அவங்க விட்டுட்டாங்களே சொதப்பிட்டாங்களே மைண்ட் விடாதீங்க. ஏன்னா ஒருத்தவங்க படம்லாம் இன்னொருத்தவங்க படும், அவருக்கு அப்புறம் இன்னொரு படும். ஏன்னா 11 யாராச்சும் ஒருத்தர் 2 பேராச்சும் படும். அதனால நான் ஆடி தரேன் டீமுக்காக, நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஆடுங்க. மற்றவன் ஆடுறான் அதாரம் ப்ளேம் பண்ணாதீங்க. மற்றவங்க 4 பேர் பேசிடுவாங்க. கொடுக்குற வாரம் கரெக்டாக தள்ளிடுங்க. கரெக்டான பேட்டிங் கரெக்டாக ஃபீல்டிங் பண்ணுங்கள். நம்ம செகண்டாக பாட போகிறோம். ஒவ்வொரு ரன்னும் முக்கியம். 1 விட்டு கொடுத்தா திருப்பி நம்ம 2 அடிக்கணும். அதை மைண்டில் வச்சுங்க. பதட்டப்படாதீங்க. பந்தை எடுங்க. எடுத்த எந்த எண்ணம் அடிச்சிடலாம். ஓகேவா? கஜா மஜா விளையாடுறதில்ல. ஃபீல்டு விளையாடுறீங்க, ஜாலியாக விளையாடுங்க, ஃப்ரீயாக விளையாடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆனால் நியூ பால். ஓகேவா? யார் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? நீங்கள் பந்து போகிறதுக்கு ஸ்டாண்ட் போல நீங்கள் ஒன்று, நவீன் ஒன்று, ஒன்று. ஓகேவா? யார் ஸ்டார்ட் பண்ணி நீங்களே உங்களுக்கு பேசிக்கணும். நியூ பால் யார் ஸ்டார்ட்? நானே
ஆப்போசிட் ஆடி இருப்பாங்க. அவங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். மேட்ச் எடுத்து போவாங்க நினைக்கிறீங்க. இந்த 10 ஓவர் மேட்ச் டாஸ் வின் பண்ண எம்எஸ்சிசி பெருநாயக்கப்பட்டி QCC மாதிரி நாங்கள் போலிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2 காம்பவுண்ட் பவர் இருக்கும்போது 6-9 ஒரு பேட்டிங் பவர் இருக்கும். அது 6-8 இருக்குன்னா 9வது ஓவர் பவர் ஓவராக கன்சிடர் செய்யப்படும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5வது ஓவர் முடிவு நிலையில ஒரு பிரேக் இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸ்ல 4வது ஓவர் மற்றும் 8வது ஓவர்ல பிரேக் இருக்கும். தவிர்த்து வேற எந்த பிளேயர்ஸும் உள்ள போகக்கூடாது. மொத்தம் ஃபர்ஸ்ட் ஹாப்ல அவங்க பக்கம் போயிடுச்சு மேட்ச். இருந்தாலும் நம்ம அவ்வளோ தூரம் கொண்டாந்து இவ்வளோ தூரம் கிட்ட வந்து சின்ன மிஸ்டேக்கில் விட்டுட்டோம். இது ஆக்சுவலாக நமக்கு நல்ல லேர்ன் இது. ஏன்னா நம்ம 2 8 போகல 9 பேர் கொண்டாந்துட்டோம். ஓகேவா, அடுத்த 2 மேட்ச் வின் பண்ணோம் அப்படின்னா ஒரு சான்ஸ். ஆமாம், நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு, பிச்சு தான் தெரிஞ்சிருச்சு, பவுலிங் இப்படி தான் தெரிஞ்சிருச்சு, ஃபீல்டிங் இப்படி தான் தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு நல்ல அனுபவம். இப்படி தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தப்பு நம்ம மாற்றிக்கிட்டு ஒருத்தர் ஒரு ஆடி கொடுத்துட்டு இந்த மேட்ச் பண்ணலாம். ஓகே, போனது போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரீயாக விட்டுருங்க. அடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதுமாதிரி உங்களுக்கு என்ன சஜஷன் இருக்கு, யாரை பேட்டிங் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க. ஏன்னா நான் மட்டும் கேட்டு ஆமாம் கேப்டன் நானும் நீங்கள் சொல்றது கேட்டு நான் அதை செய்யணும், அவ்வளோதான். நானே முடிவெடுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் சொல்றீங்கன்னா ஏற்ற மாதிரி நானும் பண்ணுவேன். ஓப்பனிங் வந்துட்டு நல்ல அன்பு கேட்டேன், அவர் தான் பின்னாடி அவங்க ஆடுறேன்னு சொன்னாங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, முன்னாடி சொல்றேன் காம்படிஷன் மாறும் ப்ரோ வந்து இல்ல இப்போ நான் பின்னாடி வரேன். ஏன்னா இவரு சூர்யா 2 பேருமே கண்டிப்பா பின்னாடி வரணும். இல்ல இல்ல நீங்க அவர் யூஸ் பண்ணலாம், அவர் யூஸ் பண்ணலாம், அவரையும் இவரையும் 2 பேத்தையும் யூஸ் பண்ணலாம். சரி ஓகே, இந்த மேட்ச் அப்போ பார்த்துட்டு பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது போனட்டும். இப்போ இந்த மேட்சை பார்க்கலாம். நமக்கு அடுத்த மேட்ச் நாக் அவுட் மாதிரி ஆடுவோம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 4 பால் நம்ம புடிச்சிருந்தா 4 ரன் வந்திருக்கும். ஆமா, ஓவர் நம்ம வந்து கம்ப்ளீட் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆமா. கடைசி 2 ஓவர் 2 நியூ பவுலர் போட்டாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த 12 பாலையும் விட்டுட்டோம், ரன்னே அடிக்கல. நல்லா போலும் முன்னாடியே போட்டாங்க. கடைசி 2 லூஸ் ஓவருக்கு ஆட யாருமே இல்ல. 12 பாலுக்கு 10 ஆடி இருந்தோம் அப்படின்னா 65 ரன். அந்த பால் நமக்கு கடைசியில் ஆமா என்னாலும் நடந்திருக்கும். சரி ஓகேவா, இந்த ஃப்ரீயா விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. ஜாலியாக ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பி பண்ணி தான் மேட்ச் 2 மேட்ச் தான் ஆட போகிறோம். 2 மேட்ச் வின் பண்ணால் நம்ம குவாலிஃபை அப்படி நினச்சி ஆடுங்க. ஓகேவா.